உத்தரகோசமங்கை ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விடிய விடிய நாட்டியாஞ்சலி. பல மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரி உடனுரை மங்களநாதர் திருக்கோயில் மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு மாலை முதல் காலை வரை மூலவர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் மற்றும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ பாரத கலா அகாடமி டிரஸ்ட் வழங்கும் 6ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நாட்டியாஞ்சலி மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றன. இதற்காக கர்நாடகா, கேரளா, பெங்களூர், ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று மகா சிவராத்திரி விழாவில் கூச்சிப்புடி, பரதம் உள்ளிட்ட நாட்டியங்கள் ஆடி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் துவக்கமாக சிவனுக்கு முக்கிய நடனமான கைலாய வாத்திய இசை பிரம்மாண்டமாக இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர்கள் குத்து விளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். இதனை காண ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பொதுமக்கள் விடிய விடிய அமர்ந்து நாட்டியாஞ்சலியை ரசித்தனர். சான்றிதழ் மற்றும் நிறைவு பரிசினை வழங்குமாறு இரவு முழுவதும் இறைவனோடு பயணிக்கக்கூடிய விதமாக இருக்கின்றோம். ராம்நாடு தேவஸ்தானம் அண்ட் சமஸ்தானம் ஸ்ரீ பரதகலா அகாடமி ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் இது 6வது வருஷம் நாட்டியாஞ்சலி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வருஷம் ஒரு புது விதமாக என்னென்னா கூச்சிப்புடி, ஒடிசி, மணிப்பூரி, கேரளாலேருந்து வந்து கதகளி,
கதக் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 பேர் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் 150 ஆச்சு, அப்புறம் 250 ஆச்சு. இந்த தடவை ஒரு 310 பேர் வந்திருக்காங்க. இது எங்களுடைய ஒரு முன்னேற்றமாக நாங்கள் நினைக்கிறோம்.